வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சீமென்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 3381 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 3212ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூவேஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல தான் இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மன்சஸ். ஸோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூ. ஸோ இப்போ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.98ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 12% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் குவார்டர்லின்னு வரும்போது அது கொஞ்சம் கிட்டத்தட்ட 20%க்கு மேலே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 0.7% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 21.5% ட்ராப் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் 41.6% ட்ராப் ஆயிருக்கு. Q to Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபா கிட்டக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 60 கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு Q to Qல. இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது Q to Qல வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 1.7 கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகி 13.6 இருக்கு. ஆனால் இபிஎஸோட டிடிஎம்னு பார்க்கும்போது 59.1 வந்துருச்சு. ஸோ 59.1 வருதுன்னா இது டிக்ரீஸ் ட்ரெண்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த 4 குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் 2024 வந்து 79ன்னு வச்சிருக்கிறா. அதுதான் இந்த 14 குவார்ட்டர்லேயே இருக்கிறதுலே மேக்சிமம். அதுக்கு அடுத்து மார்ச் மாதத்துக்கு 73.6 குறைஞ்சிருச்சு. ஜூன் மாதத்துக்கு 68, இப்போ 59ன்னு வந்துருச்சு. இப்போ இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப்படியே வந்து அதை ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். டிசம்பர் மாதம் ஹை வச்சிருக்கிறானா, டிசம்பர் 2024 ஹை வச்சிருக்கிறான். அங்கே மேலே இருந்தவன் ஒவ்வொரு தடவையும் அவன் கீழே இறங்கும்போது அப்படியே வந்து இப்போ படுத்தே கிடக்கிறான் பாருங்க. 2 குவார்ட்டருக்கும் படுத்தே கிடக்கிறான். ஸோ இப்போ இது வந்து இபிஎஸோட டிடிஎம் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணியும் வேல்யூவேஷன் இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் மூமெண்ட்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.04% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல 0.14% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல 0.66% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் வந்து 3.7 அவங்களுடைய கரண்ட் ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா 3.7% இருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் 15% இருக்கு. எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 7% இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 371, ஃபேர் ப்ரைஸ் 702, கரண்ட் ப்ரைஸ் 3212. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 4.5ன்னு வருது. யூஸ்வலாக இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். நார்மலாக நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1 to 1.5, செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2லேருந்து 2.5 நம்ம பார்ப்போம். தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 4லேருந்து 5 பார்ப்போம். மோஸ்ட்லி 4.5 கிடக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கம்பெனிக்கு அதிரி புதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எட்ஜில் ஹையஸ்ட் எட்ஜில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த டிக்ரீஸ் ட்ரெண்ட்லேயே இபிஎஸோட டிடிஎம் போச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நமக்கு வந்து
நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கரண்ட் இபிஎஸ் ஓட டிடிஎம் 59.10, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 14.78ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆக போறது 17.3, ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட அதை காட்டிலும் ஒரு 3 ரூபா கம்மியா தான் இருக்கு. அப்ப ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்ணுவானா, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து Q2வையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம், குமுலேட்டிவ் ஆவரேஜையும் மேட்ச் பண்ணி பார்க்குறோம். குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும், அதாவது கரண்ட் இயரோட குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் எஸ்டிமேஷனுடைய ஆவரேஜ் வந்து கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானாங்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்கு. இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சப்சிக்வெண்டா கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா வேணா கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு போகலாம். நார்மல் கண்டிஷன்ஸ்ல நம்ம மேத்தமெட்டிக்கல் அப்படியே அப்ளை ஆகுது அப்படின்னு சொன்னா இது சைடு வேஸ்க்குள்ள போறதுக்கோ இல்லாட்டி அந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அண்ட் லோல மிட் பாயிண்ட் லெவலுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அப்ப இவனோட இது கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 992ல இருந்து 1390 அப்படிங்கிறது இருக்கு நமக்கு. இப்ப இதை தாண்டி தான் 2-3 மடங்கு கிட்டக்க 2.5 மடங்கு கிட்டக்க மேல போய்கிட்டு இருக்கிறான். அப்படி கரெக்ஷன் பெருசா வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் சொல்றது பெரிய லெவல்ல கரெக்ஷன் வந்தா, மைனர் லெவல் கரெக்ஷனுக்கு இல்ல, பெரிய லெவல்ல கரெக்ஷன் வந்தா இந்த லெவல்ல எங்கேயாவது ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். சரி, இப்ப நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலால R3ல இருந்து R4 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். நார்மலா பார்த்தோம்னா R5ங்கிறதே நமக்கு வந்து சைக்கிள் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்போம். இவன் R5க்கு மேல போயிட்டு இவன் இங்கிருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிற கரெக்டா R5 கிட்டக்க தொட்டுட்டு இப்ப நமக்கு R5ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 4160 மேக்சிமம். ஸோ இப்போ இவே வந்து என்ன பண்ணியிருக்கிறான், 4220 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டே வரான். R3ல வந்துட்டு எகைன் திருப்பி R4 வரைக்கும் ஒரு புல் அப் கொடுத்துருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் கம்மியாக வருதுன்னாக்க இது R3யை உடைச்சு R1 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ நான் அதை மார்க் பண்ணலை. R3 2731 இருந்து 2793, R3 R4 உடைய மிட் பாயிண்ட் 3035 இருந்து 3101, R4 3360 இருந்து 3432. இப்போ இவன் R4க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டே R4ல தான் இருக்கு, R4உடைய பாட்டம்ல தான் இருக்கு. ஸோ இப்போ இவன் அதை மேட்ச் பண்ணுவானான்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரேடர்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸு அவங்க கொண்டு போவாங்க. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.